தமிழ்நாட்டில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வட தமிழ்நாட்டில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், கல்பாக்கம், விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. வேலூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் பிற்பகலுக்கு பிறகு பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூரில் சலவை தொழிலாளி செல்வகணேஷ் என்பவரின் வீடு கனமழையால் இடிந்து விழுந்தது. யாருமே இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு கம்மியாயிடுச்சு. ஏன்னா வீட்டுக்கு இருந்திருந்தா பாதிப்பு நல்லா அடிபட்டுக்கும். அதனால கொஞ்சம் கவர்மெண்ட். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் ஆறுகள், ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள விவசாயிகள் உழவு பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மிதமான மழை பெய்து வந்த நிலையில் நேற்று கிருஷ்ணகிரி, பர்கூர், ஜெகதேவி, குந்தாரப்பள்ளி, காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. நீலகிரி, கூடலூர் சுற்றுவட்டாரத்தில் 2 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இன்றும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.